Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா end to end encryption சொல்லிட்டு இருக்கு. நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய end to end encryption பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் chatலாம் வந்து பாத்தீங்கன்னா end to end encryption தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து end to end encryption தான் வந்து இப்போ எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் சாட்ஸ் end to end encryptionல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு end to end encryption வெரிஃபை பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அப்டேட் எங்க இருக்கு, நம்ம எப்படி end to end encryption தான் இருக்கா அந்த சாட் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம செக் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு வாட்ஸ்அப்போட சாட் பேஜ்ல இருக்கு. இப்போ வந்து பாருங்க, நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க யாரு கூட நீங்க சாட் பண்ணாலும் எந்த ஃப்ரெண்டு கூட நீங்க சாட் பண்ணாலும் அந்த சாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா end to end என்கிரிப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது உங்களுடைய சாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கும். நீங்க யாருக்கு மெசேஜ் பண்றீங்களோ அவங்க ரெண்டு பேர்த்து தவிர நீங்க பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து இடையில வந்து யாருமே ஆக்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து இடையில வந்து பார்க்க முடியாது. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா end to end என்கிரிப்ஷன்ல அந்த சாட்டை வந்து ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு அங்க வந்து சேர்க்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா end to end என்கிரிப்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த சாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், டாக்குமெண்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், நீங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட சென்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ சென்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து end to end என்கிரிப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய எல்லா சாட்டுமே நான் வந்து end to end என்கிரிப்ஷன் தான் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த சாட் எல்லாமே end to end என்கிரிப்ஷன்ல தான் வந்து இருக்கா, நம்ம பண்ணக்கூடிய மெசேஜ் எல்லாம் சேஃபா தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக end to end என்கிரிப்ஷனை வெரிஃபை பண்ற மாதிரி வந்து வாட்ஸ்அப் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து end to end என்கிரிப்ஷனை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பர்சனலா யார் கூடயாவது நீங்க சாட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கா, இடையில யாரா ஆக்ட் பண்ணிடுவாங்களா, யாரா பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கான்டெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இதை ஓபன் பண்ணிட்டு பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வியூ கான்டெக்ட் இருக்கு. வியூ கான்டெக்ட் கிளிக் பண்ணுங்க. வியூ கான்டெக்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லாக் போட்டு என்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க என்கிரிப்ஷன் சொல்லிட்டு லாக் போட்டு தான் இருக்கு டிஃபால்ட்டாவே. இதுல வந்து பாருங்க என்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க வெரிஃபை வந்து ஆகும். இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி வெரிஃபை ஆகும். இப்போ இது போல வெரிஃபை ஆகி சொல்லிரும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க end to end encryption was automatically verified சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள அந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நீங்க பண்ற சாட்டா இருக்கட்டும், அவங்க வந்து உங்களுக்கு பண்ற சாட்டா இருக்கட்டும், அது எல்லாமே சேஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இடையில யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ண முடியாது. வெரிஃபைடு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா. ஓகே, அதுக்காக வந்து பாருங்க இன்னும் 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அதர் வே டு வெரிஃபை என்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கேன் ஏ QR கோட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேர் ஏ 60 டிஜிட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்கேன் ஏ QR கோட் இருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ஒரு QR கோட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த QR கோட இப்போ நீங்க யாரு கூட சாட் பண்றீங்களோ அவங்களுடைய மொபைல்ல இதே பேஜுக்குள்ள வந்துட்டு ஸ்கேன் QR கோட் ஆன் தேர் டிவைஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணும்போது வெரிஃபை வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். அப்படி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஆப்போசிட்ல ஒருத்தவங்க கூட மெசேஜ் பண்ணுவீங்களா, அவங்க சாட்டை தவிர வேற ஒருத்தவங்களுடைய சாட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேனரை கொண்டு வந்து இந்த QR கூட நீங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் வந்து ஆகாது. நீங்க வந்து வேற ஒருத்தவங்களுடைய சாட்டை வந்து இது போல நீங்க வந்து ஸ்கேன் பண்றீங்க, நீங்க வந்து சரியான சாட்டை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சரியா ஸ்கேன் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அது வெரிஃபைடு வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இது வந்து வெரிஃபைடு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து 2 பேர்த்துக்கும் இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நடக்கும். மத்தவங்களுடைய சாட்டை ஸ்கேன் பண்ணும்போது வெரிஃபை வந்து ஆகாது. உங்களுடைய சாட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல நீங்க யாருக்கு மெசேஜ் பண்றீங்களோ அவங்களுடைய சாட்டு அந்த ஸ்கேனரை கொண்டு வந்து இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணதா வெரிஃபை ஆகும். அதே போலதான் அவங்களுடைய QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணும்போது வெரிஃபை ஆகும். ஓகே, இப்போ இந்த QR கோடுக்கு கீழே வந்து பாருங்க ஸ்கேன் QR கோட் ஆன் த டிவைஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது போல ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய QR கோட ஸ்கேன் பண்ணும்போது வெரிஃபை வந்து ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதே பேஜ்ல வந்து பாருங்க கம்பேர் ஏ 60 டிஜிட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பேர் 60 டிஜிட் நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க. கிளிக் பண்ணும்போது இது போல வந்து பாருங்க 60 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்திருக்கும். இதுல வந்து இந்த நம்பரும் நீங்க ஆப்போசிட்ல யார் கூட நீங்க வந்து சாட் பண்றீங்களோ அவங்களுடைய
போன்ல இதே பேஜுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேம் இந்த நம்பரும் அவங்களுடைய சாட்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மாறாது. அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த சாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ண முடியாது உங்களோட 2 பேத்துக்குமே இடையில. அதாவது ஒரு கீ மாதிரி வந்து செயல்படும். இப்போ அந்த கீ வந்து ஒரு மெசேஜ் நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா அது வரைக்கும் இடையில வந்து லாக்ல தான் இருக்கும். அந்த எல்லா மெசேஜும் வந்து பாத்தீங்கன்னா லாக்ல தான் இருக்கும். அவங்க கிட்ட போகும்போது அவங்க கிட்ட ரிசீவ் ஆகும்போது அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீ யூஸ் பண்ணி அந்த லாக் வந்து அன்லாக் ஆகி அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாட் போட்டோ வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சென்ட் பண்றது எல்லாமே இடையில போயிட்டு லாக் ஆயிடும் அவங்களுக்கு சென்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட்ல என்கிரிப்ஷனை எப்படி வெரிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.